அண்ணா என் தர்மண்ணா சாருனோ மண்ணா உன்னோட பாதாரங்களுக்கு அநேக வணக்கம். அப்படியா அண்ணா? காலம் வாழ்க. அதாவது தவத்திற்கு சென்று வருகிறேன். அப்படியா? வரம் பெற்று வருகிறேன். எங்க அர்ப்பணை கொடுத்து அனுப்புங்களா தம்பி? அர்ப்பணை கூட என்று கேட்கிறேன். என் மனமானது ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால நீங்க அர்ப்பணை இப்பேற்பட்ட சமயத்திலே ஐவர்கள் ஒற்றுமையில் உள்ளவர்கள் என்று எல்லோரும் உலகமே பேசுவார்கள். 5 பேர்கள் என்றால் ஒற்றுமை. ஐவராஜார்கள் எப்பவும் பிள்ளைகள் 5 பிள்ளைகள் பிறந்தது உண்டானா ஐவராஜார்கள் போல் இருப்பார்கள். இப்பவும் கலியுகத்தில் சொல்றாங்க இல்லையா? அப்படி ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்கள் உண்மைதான். விட்டு விரிந்து அரவணை கொடுத்ததை உண்டானா நான் சென்று வருகிறேன் சொல்கிறாய். ஆனா என் மனமாக வட்டது ஒப்புக்கொள்ளவில்லை.
சொல்லு சொல்லு பேச்சு பேச்சு மெதுவா நீங்க லைட்டுக்குதே பரவாயில்ல போ ஒண்ணும் பிடிக்காது போ அப்படி அரண்மனை குழுவின் கேட்கின்றபடியால் இன்று என்னை விட்டு விரிந்து போகிறாய். ஆனா எனக்கு ஒற்றுமையோடு இருந்து ஒருவனை விட்டு விரிந்து இருக்க என்னால் ஆகாது. மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அது இருந்தாலும் இருக்கட்டும். ஒரு தாயை வயிற்றில பிறந்து ஒரு தாய் முலைப்பால் ஒன்று எல்லாம் சேர்ந்து பிறந்து அப்படி வாழ்ந்திருந்தோம். இன்று எங்களை விட்டு பிரிந்து தன்னந்தனியா போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். சென்ற இடத்துல எத்தனை ஆண்டு காலமாகும், எத்தனை மாதமாகுமோ, எத்தனை வாரமாகுமோ, எத்தனை நாளைக்கு ஆகுமோ விருந்திருக்க என் மனமானது ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் அப்படியான இப்ப எங்கே போகிறேன்னு சொல்றார். அதனால இந்த அர்ஜுனனாகப்பட்டவர் தர்மராஜாவிடத்துல வந்து விடை கேட்கிற போது என்னை விட்டு நீ எப்படி பிரிவாய், உன்னை விட்டு நான் எப்படி பிரிப்பேன். அந்த நேரத்துல அன்னலட்சுமி அமிர்தலட்சுமி பசி என்று வந்தவர்களுக்கெல்லாம் பால் மகாலட்சுமி சித்ரா சித்ரா இப்பேற்பட்ட சித்ரா என்ற மகாலட்சுமியாகப்பட்டவள் எதற்காக கொடுத்திருக்காங்க. அதாவது தம்பி சித்ரா கொடுக்கிறது அவருடைய பெயர் விளங்க வைக்க வேண்டும். இந்த ஆடும் சபையிலே பாடும் சபையிலே இந்த பெயரை விளங்க வைக்க வேண்டும். அப்படி என்று இல்லையா என்ன பத்தணுமா சித்ரா அம்மா கொடுக்கிறது காசிமா இந்த பேரை சித்ரா கொடுக்கிறது வேடியப்பன் காசிமா அம்மா கொடுக்கிறது வேடியப்பன் காசியம்மா கொடுக்கப்பட்ட காஞ்சானம் வேடியப்பன் சித்ரா சேத்திசோலாக நான்காவது வீர சொர்க்கம் முத்தி மோசம் அடைந்திருக்கிறார். அன்று காண முகத்தை என்று காண போகிறார். அப்படி சொல்லி காசை குட்டி கடற்கரை சென்றாலும் அவர் முகத்தை பார்க்க முடியாது. துட்டு எடுத்து தொழுது அவர் முகத்தை பார்க்க முடியாது. அப்படி சொல்லி காசை கொடுத்தால் காதலை கேட்கலாம், துட்டு கொடுத்தா தோசை தொலைக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார். கொடுத்த காஞ்சன குரல் படைக்கு நோயற்ற பல குருடு மேல நந்தி மண்ணை பிடித்தால பொண்ணாக்க பிளந்தி செய்ய தொழில் செய்ய வேலைகளை ஆடுகளை பிள்ளைகளை பேரம்பத்திகளை படிப்புகளை மேல்மலம் பண்ண ஆண்ட பண்ண பிரார்த்திக்கிறோம். கோவிந்தம்மா அது என்ன தெரியல.
செத்து செயலாக நான்காவது வீர சொர்க்கம் முத்து மாசம் வந்திருக்கிறாரு. அன்று காண முகுது என்று காண போகிறோம். காசை கொடுத்து காதனால் கேட்கலாம், தம்பியுடைய பேரை காதனால் கேட்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். கொடுத்த காஞ்சன குரவெல்லாம் படைக்கி நோயற்ற வாழ்மா குருத்தில மறந்து மண்ணை பிடித்தால பொண்ணை வளர்ந்து செய்ய தொழில் செய் வேலைகள் ஆடுகளை பிள்ளைகளை பேரம்பத்துகளை படிப்புகளை மேல்மலை பண்ண ஆண்டு பிரார்த்திக்கிறோம். கேட்கிற போது எங்க இருக்கிறா இங்க கேட்கிறா அடியும் முடியும் காணாத அருணாசலைக்கு சொல்ற பார்த்த கண்டு வரப்பிரசாதம் பெற்றவர அப்படியா? ஆனால் அப்படி ஈஸ்வரனிடத்தில் சென்று தபங்களை செய்து வரம் பெற்று வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாய். வரத்தை பெற்று வந்து என்ன செய்ய போகிறாய்? அப்படியா? சொல்லு. நம்ம பாத கண்டு திருவாதங்களை கண்டு அந்த எதிராளிகளை ஜெபிக்க வேண்டும். அதனால சிவபெருமானை கோரி தவத்திற்கு போகிறேன். வரமனை கோரி தவம் செய்து வரம்பற்று எதிரிகளை ஜெயிக்கலாம், பகைவர்களை ஜெயிக்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லுகிறாய். நமக்கு பகைவர் என்பது யாரும் கிடையாது, எதிரி என்பது யாரும் கிடையாது. அண்ணா யார் எதிரி? குடியுடைய பகையாளி துரியோதனன், நாகக்குடியுடைய வஞ்சகன் துரியோதனன், அரபக்குடியுடைய அரசனான துரியோதனன் நம்ம விருந்துக்கின்ற வரவழைத்து பாவியாகிய சகுனியை விட்டு தூதனால் சொக்கட்ட நாடி பந்தயத்தில் பகடியாடி நாடு நகரம் எல்லாம் பறித்தானே, நம்மளை காடா வனவாசம் ஓட்டினானே, அந்த துரியோதனன் நமக்கு பகை கிடையாதா? துரியோதன பகை என்று சொல்லுகிறாய். சரி, அவனை நீ என்ன செய்ய போகிறாய்? அப்படி வரப்பிரசாதங்களை பெற்று வந்து ஜெபிக்க வேண்டும். ஈஸ்வரனை திருவாதங்களை கண்டு எதிராளிகளை ஜெபிக்க வேண்டும். அப்படி வரங்களை பெற்றுக் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த நண்பர்களை கொண்டு
வம்பர்களை கொன்று பீமன் கையால் வாரி ஜல உண்ண வேண்டும். காங்கையின் கர்ணனையும் நான் கண்ட துண்டம் செய்ய வேண்டும். சகுனியிட்ட சபரதமெல்லாம் நாளை பள்ளியிடத்தில் முடிக்க வேண்டும். சரி, பொல்லாத 120 நான் போர் செய்து மடிக்க வேண்டும். துரியோதனை சேனையெல்லாம் சடலாட்டம் ஆட வேண்டும். அதிசக்தி திரௌபதிக்கு நாங்கள் அவத்தை கூந்தல் முடிக்க வேண்டும். அண்ணா தர்மவந்தனுக்கு இந்த அசனாபுரங்களை மணிமுடி சூட்ட வேண்டும். அதனால நாங்கள் சென்று வருகிறேன். எனக்கு கற்பனை கொடுங்க அண்ணா. தம்பி ஏற்றுடா, ஒன்று சொல்லட்டுமா? தத்தனை வேரனையும் கொன்று வென்று வெற்றி பெற்று ராஜ்யத்தை ஆண்டான் என்ன, ஆளாமல் போனால் என்ன? ஏற்கனவே நாம் தோற்றுவிட்ட நாடு அவனிடத்திலே அடகு வைத்த மாதிரி, அது தோற்றுவிட்ட நாடு, நாம் தோற்றுவிட்டோம். அவனிடத்திலே அடகு வைத்த மாதிரி அவன் கையினால் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை நம்மை விட்டு கை மாறி கை போய் விட்டதானால் அப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஆள்வதை விட இல்லையா, அப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஆள்வதை விட இன்னும் 13 வருட காலமாக நாட்டிற்கே போகலாம். நன்மை அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிதான். துரியோதனன் குட்ட குனிந்து கொண்டே இருந்தால் அவன் குட்டி கொண்டே இருப்பான். உண்மைதான். குட்ட குனிஞ்சு கொண்டே இருந்தால் அவன் குட்டி கொண்டே தான் இருப்பான். உண்மைதான். அவன் குட்டிக்கிற போது நிமிர்ந்து நின்றால் அவன் நின்று விடுவான். ஒரு குட்டி மிச்சம் ஆகும். உண்மைதான். அதனால அவன் செய்கிறான் என்று சொல்லி விட்டு கொடுத்து போவதே உண்டானால் அவன் இன்னும் நெருங்கி இருப்பான். அதனால இப்ப பார்த்தால் சின்னண்ணன் பீமனாகப்பட்டவன் அன்று திரௌபதியை கொண்டு வந்து துயில் இருக்கிற போது சின்னண்ணன் சபதம் சொல்லி இருக்கிறான். அடே துச்சோதனா, துரியோதனா, உங்கள் 22 பேர்களையும் உங்கள் உயிரை நான் குடிக்கிறேன், உங்களுடைய கைகளை உடைக்கிறேன், எப்போது உங்களுடைய ரத்தங்களை குடிக்கிறேன், உங்களுடைய உயிரை நான் அடிக்கிறேன், அது வரையிலே கையிலே நான் அள்ளி ஜலம் குடிப்பது கிடையாது. இருக்கின்ற கதாயத்தினால் ஓங்கி அடிப்பேன், மேல சிதறினால் அண்ணாந்து குடிப்பேன். அப்படி என்று சின்னண்ணனுடைய சபதம் என்றைக்கு அவனிட்ட சபதம் நிறைவேறுது. அதனால சின்னண்ணனுடைய சபதங்கள் நிறைவேற வேண்டும். நான் என்ன செய்திருக்கிறேன்? அடியே கர்ணா, காங்கின்னு சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி அத்தனை பேர்களும் சபையில் அமர்ந்திருந்து ஒருவன் கூட அதாவது திரௌபதியை கொண்டு வந்து அவமானம் செய்கிறாயே பாராமல் எதிர்பாராமல் இருந்தாரே, அவர்களை கொல்லாமல் விடுவதே கிடையாது. சகதேவனாகப்பட்டவன் அடே ஜகனி, எந்த கையினால நாடுகளை சூதாடி நகர்பரித்தாயோ, போய் சொல்லி சூதாடினையோ, உன்னை கொல்லாமல் விடுவதே கிடையாது அப்படின்னு சபதம் வைத்திருக்கிறார் ஆதிசக்தி திரௌபதி. அடே துச்சோதனா, மாற்றானுடைய மனைவி என்று எதிர்பாராமல் பத்தினி தெய்வம் என்று எதிர்பாராமல் சொல்ல முடியும். என்னை பராசபையில் கொண்டு வந்து வஸ்திரபங்கம் செய்தார். அதனால அன்று விரித்த கூந்தல் இன்று வரை விரித்தபடியா இருக்கிறது. என்னோட கணவனாகப்பட்டவர் கணவன்மார்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய துடைமுறையை அடிக்கணும். அப்போது உங்க மார் மீதுல நின்று உன் அதாவது மாரிலம்பை எடுத்து சீப்பாகும், மணிக்கு அதாவது உதரங்களை எடுத்து எண்ணெயாகும், உன் மணி குடலை எடுத்து பூவாகும் என் தலையில வைக்கின்ற வரை இந்த கூந்தல் விரித்தபடியா தான் இருக்கும். ஆமா, அப்படி ஆதிசக்தி திரௌபதிக்கு அவுத்த கூந்தல் முடிக்க வேண்டும் இல்லையா? இந்த பொல்லாத 120 போர் செய்து மடிக்க வேண்டும். அண்ணா, உங்களுக்கு இந்த அசனாபுரத்தை மணிமுடி சூட்ட வேண்டும். நாங்க அழகு பார்க்க வேண்டும். ஆனா இப்போது உன்னை விட வீரியம் எனக்கு உண்டு. எப்படி? உன்னோட வீரம் உனக்கு உண்டு, எனக்கு உண்டு. அதனால உன்னோட மனம் எப்படி என்பதற்காக வேண்டாம் என்று சொல்லுங்க. சரி, ஒரு உறுதியா போகிறேன்னு சொல்லி அங்கே சென்று எப்படி தாமம் செய்வார்? அப்படியா?
பாத்தியா ஒரு சாகா எவ்வளோ தொலைவில் இருக்கிறான். ஆமா ஆனா எப்படிடா தவம் செய்வாய் என்று ஒரே ஒரு சின்ன வார்த்தை கேட்டேன். ஆனா எப்படி தவம் செய்வான் என்று நான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கை இல்லை கிடையாது. ஆனால் பார்த்தாரு ரொம்ப ரொம்ப பக்தியோடு பரவசமோடு தொலைவே நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறான். உண்மைதான். அங்கே சென்று இதை விட வானத்தை எட்டி பார்க்கலாமா தொட்டி பார்க்கலாமா உயரத்துல அவ்வளோ தூரத்துல தபஸ் செய்து கொண்டிருக்கிறான். உண்மைதான். அப்படியா? அங்கே சென்றோம், கைலாயம் சென்றோம், அங்க நின்று கடுமையான தவங்களை செய்வான் என்பதை நான் நம்பிக்கொண்டேன். தம்பியை சொன்னா நீ வந்தாயா ஆச்சரியமான தவங்களை செய்கிறாய், தவங்களை செய்கிறாய். அதனால இப்போது நீ போகின்ற வழியாகப்பட்டது கைலாய மலை போக வேணுமானா அங்க அடர்ந்த காடு உண்டு, கல்லு மலை காணாறு ஓடைகள் உண்டு, அங்க சப்த ரிஷிகள் உண்டு, அகண்ட மிருகங்கள் உண்டு. ஆனால் எத்தனையோ நூற்றுண்டு போகின்ற வழியில. ஆனால் ஒரு பக்தியா ஒரு மனதாய் ஒரு பக்தியோடு என்று வருவாய் என வேண்டுகின்றேன். ஆனால் தக்க சமயத்தில் உயிர் காப்பான் நண்பன் என்பது உண்மை. அதற்காக துன்பம் ஏற்பாடுகிற போது என்ன தெரியுமா, சுடாமணி என்ற ஒரு புஸ்தகம் தருகிறேன். அதை வாசித்து பார்த்ததை உண்டானால் தக்க சமயத்தில் உதவும். அதனால உனக்கு இது ஒரு துணை கொண்டு சென்று வருவாய். முதலாகவே மாமாவிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு, இரண்டாவது அண்ணன் தர்மராஜா கையில் விடைபெற்று, மூன்றாவது சின்னண்ணன் பீமன் கையில விடைபெற்று, நான்காவது நகுல சகாதேவடத்தில் விடைபெற்று, ஐந்தாவது பத்தினி பாஞ்சாலி அம்மையாரிடத்தில் விடைபெற்று, இப்போது இதற்கு மேல் யாதொன்றும் சகனம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீர் விடக்க சிவபெருமானை நோக்கி நடப்பாராம்.
தண்டகாவனம் முகந்து இப்போது ஐயன் அங்கே அர்ஜுனனாகப்பட்டவன் ஐந்தாசுகளையும் மறந்து ஓம் நம சிவாய இந்த பஞ்சாசரங்களை கைப்பிடித்து போகிற போது பார்த்தார் மாலாகிய மகாவிஷ்ணு இவன்